இன்றைய தியானத்திற்கு நமக்கு குறிக்கப்பட்ட நபர் சவுல். சவுல் ராஜாவின் சரித்திரம் அவர்கள் கூறியபடி வேதாகமத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் துவங்கி 31ஆம் அதிகாரம் முடிய கூறப்பட்டுள்ளது. இந்த சவுல் ராஜாவின் சரித்திரத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதனால் அந்த சவுல் ராஜாவின் கதையை நான் திரும்பவுமாக இங்கே கூற விரும்பவில்லை. பொதுவாக நாம் சவுல் ராஜாவை பற்றி நினைத்தால் அவர் ஒரு நல்ல ராஜா அல்ல. கர்த்தர் இவரை தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு தன்னை இருதயத்துக்கேற்ற தாவீதை அந்த இடத்திலே தெரிந்து கொண்டார் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மேல் தெரிந்து கொண்ட முதல் ராஜாவாகிய சவுல் அநேக நற்பண்புகளை கொண்டவராக இருந்தார். அதை நாம் இப்பொழுது தியானிப்போம். முதலாவது இவருடைய குடும்ப பின்னணியை நாம் பார்க்கலாம். இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தகப்பனார் பெயர் கீஸ். இவர் தகப்பனாராகிய கீஸ் மகா பராக்கிரமசாலி என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுலின் மனைவியின் பெயர் அகினோவாம். சவுலுக்கு 2 குமாரத்திகள் இருந்தனர். மூத்தவள் பெயர் மேராப், இளையவள் பெயர் மீகாள். 3 குமாரர்கள் இருந்தார்கள். யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பது அவர்களது பெயர். இந்த விவரங்கள் 1 சாமுவேல் 14, 49, 50 நாம் காணலாம். சவுல் ஒரு ராஜாவுக்கேற்ற ஒரு கம்பீர தோற்றம் உள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் புத்திரரில் சவுலை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லா ஜனங்களும் அவருடைய தோளுக்கு கீழாய் இருந்தனர். எல்லா ஜனங்களும் அவருடைய தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக அவ்வளவு உயரமுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சவுல் பல நற்குணங்களை உடையவராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட நற்பண்புகளை கொண்ட சவுல் ராஜா வீழ்ச்சி அடைய காரணம் என்ன என்பதை இப்பொழுது சிந்திக்கலாம். முதலாவது இவருடைய நற்பண்புகளை நாம் தியானிப்போம். சவுலின் தாப்பனாராகிய கீஸ் கழுதையில் காணாமல் போனவுடன் சவுலை அழைத்து தம்முடைய ஊழியக்காரர்கள் ஒருவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த கழுதைகளை தேடி கொண்டு வரும்படி அவரிடம் சொல்லுகிறார். உடனே சவுல் தகப்பனார் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். நான் ஏன் போய் கழுதைகளை தேட வேண்டும்? வேலைக்காரர்கள் ஒருவரே போய் தேடிக்கொண்டு வர முடியாதா என்று அவரிடம் எந்த வித மாறுத்திரமும் சொல்லவில்லை, ஆர்கியூ பண்ணலை. அவர் உடனே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவர் கிளம்பி போகிறார். இதிலிருந்து முதலாவது இவருடைய நற்பண்பு, ஒரு கீழ்ப்படிதலுள்ள மகனை நாம் இங்கு பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு பொறுப்புள்ள மகன். ஏதோ தகப்பனார் சொன்னார் என்பதற்காக வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போய் பார்த்துவிட்டு காணவில்லை என்று திரும்பி வந்து சொல்லவில்லை. அவர்கள் ஒரு இடத்தில் தேடவில்லை, பல இடங்களிலே தேடினார்கள். போன காரியம் முடியும் வரை அவர் தேடிக்கொண்டே இருந்தார். முதலாவதாக எப்ராயிம் மலைகளையும் சாலேம் நாட்டையும் கடந்து போனார்கள். எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனார்கள். அடுத்ததாக சாலேம் நாட்டிற்கு வந்தார்கள். அங்கேயும் கழுதைகளை காணவில்லை. அடுத்ததாக பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவர்களால் கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து 1 நாள் 2 நாள் அல்ல 3 நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஸோ இதிலிருந்து நம்ம சவுலை ஒரு பொறுப்புள்ள மகனாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3வது பாயிண்ட்டு, தகப்பனுடைய மனதை அறிந்த ஒரு மகனாக இருந்தார். அடுத்தபடியாக இவர்கள் சூப் என்னும் இடத்துக்கு வந்தபொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, இப்பொழுது என் தகப்பனார் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டு என்னை பற்றி அவர் கவலைப்பட ஆரம்பித்திருப்பார். அதனால் நாம் நம்முடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போவோம் என்று வேலைக்காரனிடம் சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். இதிலிருந்து தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒழிய தகப்பன் எப்படி தன்னை பற்றி கவலைப்படுவார், போய்விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் அவருக்கு இருந்தது. அதிலிருந்து இவர் தகப்பனாருடைய மனதை அறிந்த மகனாக இருந்தார். இவர் இப்படியாக கூறும்பொழுது வேலைக்காரன் சவுலை நோக்கி, இங்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மனிதன் ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் போனால் அவர் எல்லா காரியங்களும் சொல்லுவார். அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கிறது. அவர் ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரியப்படுத்துவார்.
அதனால் நாம் அவரை போய் பார்க்கலாம் என்று சவுலிடம் கூறுவதை நாம் காண்கிறோம். அப்பொழுது சவுல் இப்படி இந்த வேலைக்காரன் இப்படியாக சவுலிடம் கூறும் பொழுது வேலைக்காரனுடைய ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இவன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லாமல் வேலைக்காரனையும் மதிக்கும் குணம் அவருக்கு இருந்தது. அவர் கொடுத்த அந்த வேலைக்காரன் கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு, அந்த சாமுவேல் இடத்திற்கு போகலாம் என்று ஒத்துக்கொள்கிறார். அதிலிருந்து அவருடைய மனப்பக்குவமும் தாழ்மையும் நமக்கு தெரிய வருகிறது. அடுத்ததாக இந்த தேவனுடைய இந்த சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், அந்த தேவனுடைய மனுஷனை நாம் பார்க்க போகலாம், நீ சொல்வது சரிதான், ஆனால் அவரிடம் கொடுப்பதற்கு நமக்கு என்ன இருக்கிறது, தேவனுடைய மனுஷனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமே, நம்மிடத்தில் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து போயிற்று என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவரை பார்க்கும்பொழுது நாம் அவருக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த மரியாதை, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு இருந்தது. அப்பொழுது இதை அவன் சொல்லும் பொழுது வேலைக்காரன் சவுலை நோக்கி, என்னிடம் ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி இன்னும் இருக்கிறது, நாம் அதை கொடுத்து விடலாம் என்று தன்னுடைய எஜமானிடம் சொல்லுகிறான். இந்த நேரத்திலும் சவுல் சுய கௌரவம் எதுவும் பார்க்காமல், அந்த வேலைக்காரன் இருக்கிற காசை நான் எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், இவனிடமிருந்து ஏன் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், சுய கௌரவம் பார்க்காமல் அதையும் அவனிடம் கொண்டது சவுலின் நற்பண்பை காட்டுகிறது. அடுத்ததாக இவர்கள் இருவரும் சாமுவேலை சந்திக்க போகிறார்கள். இதே நேரத்தில் சாமுவேலுக்கு முந்தின நாளே கர்த்தர், இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் என்ற ஒரு மனுஷன் உன்னை தேடிக்கொண்டு நாளை இந்த நேரத்திலே உன்னை தேடி வருவான், நான் அவனை தெரிந்து கொண்டேன், நீ அவனை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கூறியிருந்தார். எனவே சாமுவேல் சவுலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சவுலை கண்டவுடன், நீ எனக்கு முன்னதாக மேடையிலே ஏறிப்போ, இன்றைய தினம் நீ என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். சவுல் இன்னும் அவரிடம் தன்னுடைய கழுதைகளை பற்றி ஒன்றுமே கூறவில்லை, அவரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் எடுத்த எடுப்பிலேயே, நீ மேடையிலே எனக்கு முன்னதாக ஏறிப்போ, என்னோடு நீ இன்றைக்கு போஜனம் பண்ண வேண்டும், மற்றதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையும் பேசாமல் கர்த்தர் தேவனுடைய மனுஷனுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அவர் போய் அவரோடு கூட அன்றைய தினத்திலே போஜனம் பண்ணுவதை பார்க்கலாம். இதிலிருந்து இவர் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த ராஜ்ய பாரத்தை குறித்து போஜனம் பண்ணின பின்பு சாமுவேல் சவுலிடம் அந்த ராஜ்ய பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் மிகவும் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கலாம். பென்யமீன் கோத்திரம் கோத்திரங்களிலேயே என்னுடைய பென்யமீன் கோத்திரம் மிகவும் சிறியதானதல்லவோ, அதிலும் என்னுடைய குடும்பம் மிகவும் அற்பமானது என்று தன்னை மிகவும் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த தாழ்மையின் குணம் சவுலிடம் இருக்கிறது. இத்தனை நற்பண்புகளை கொண்ட சவுல் எப்படியாக விழுந்து போனார்? சாமுவேல் சவுலை தன்னுடைய தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து இஸ்ரவேலின் தலைவனாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் இதை குறித்து சவுலுக்கு ஒரு பெருமையோ மற்ற இது தனக்கு கிடைத்து விட்டது என்று இந்த பதவி தனக்கு கிடைத்து விட்டது என்ற ஒரு எண்ணமோ இல்லாமல், அடுத்தபடியாக அவர்கள் அந்த கழுதைகள் எல்லாம் அகப்பட்டது என்று சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். அப்பொழுது வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது அவனுடைய சிறிய தகப்பனார் அவனுக்கு எதிர்கொண்டு போய், யாரை பார்த்தீர்கள், எங்கே போனார்கள் என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் சாமுவேலை பார்த்தது தெரிய வருகிறது. சாமுவேல் உன்னிடம் என்ன கூறினார் என்று கேட்கும் பொழுது அவன் கழுதைகள் நிச்சயமாக அகப்பட்டு விட்டது என்று கூறினார் என்று மாத்திரமே கூறுகிறானே தவிர, அந்த ராஜ்ய பாரத்தை குறித்து தன்னுடைய சிறிய தகப்பனாரிடம் சவுல் எதுவுமே கூறவில்லை. இதிலிருந்து அவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருந்தது நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அக்கால முறைமையின்படி சாமுவேல் சீட்டு போட்டு அவர்கள் எப்படி அந்த கோத்திரங்களை ராஜாவை தேர்ந்தெடுப்பார்கள், அதுபடியே அவர்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டாலும் சீட்டு போட்டு இந்த சவுலின் பேர் வந்த பொழுது அங்கு பார்த்தால் சவுல் இல்லை, அங்கு காணப்படவில்லை. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம் அவர் கூறுகிறார்,
அவன் இந்த தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி கூறுகிறார். உடனே ஜனங்கள் அந்த இடத்திலே போய் தேடி பார்க்கும்பொழுது அங்கு சவுல் ஒளிந்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார்கள். இதிலிருந்து சவுலுக்கு அந்த ராஜ்யபாரத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. இது நமக்கு கிடைத்து விட்டது, இது உடனே பற்றி கொள்ள வேண்டும், நாம் அதிபதியாக ஆக வேண்டும் என்ற ஒரு பெருமை எதுவும் அவனுக்கு இல்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அம்மோனியர் படையெடுத்து வர இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. உடனே சவுல் தைரியம் கொள்கிறான். அவன் ஜனங்களை நோக்கி கூறுகிறான், நாளை வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கூறினான். அவன் கூறியபடியே வெயில் ஏறுகிற வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தார். சவுலின் அந்த வெற்றிக்கு பிறகு சவுலா நமக்கு ராஜாவாக போகிறான் என்று சிலர் பேசினார்கள். அவன் தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இவனா நமக்கு ராஜாவாக போகிறான் என்று ஏளனமாக பேசிய சில ஜனங்கள் இருந்தார்கள். அதனால் மற்ற ஜனங்கள் சவுலிடம் வந்து, அன்றைய தினத்திலே உம்மை குறித்து ஏளனமாக பேசினவர்களை இன்று நாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சவுல் அந்த ஜனங்களிடம், இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார், அதனால் ஒருவரும் இன்று கொல்லப்படலாகாது என்று சொல்லி தனக்கு எதிராக பேசினவர்களையும் அவர் மன்னித்து விடுகிறார். இதிலிருந்து இவருடைய மன்னிக்கும் எதிரிகளையும் மன்னிக்கும் இந்த குணத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவர் எதனால் எத்தனையோ நம் நற்பண்புகளை பார்த்தோம், ஏறக்குறைய 10. இது எதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை பார்க்கலாம். சவுல் பெலிஸ்தியர் மேல் யுத்தம் செய்து பெரும் வெற்றி அடைந்தார். இந்த யுத்தத்திற்கு பிறகு பெலிஸ்தியர் 30,000 ரதங்களோடு மீண்டும் போர் தொடுக்க வந்தபொழுது சவுல் பலி செலுத்த சாமுவேலுக்காக காத்து கொண்டிருந்தார். ஜனங்கள் சிதறி போவார்கள் என்று பயந்தும் சாமுவேலுக்காக காத்திருக்க பொறுமை இல்லாமலும் கில்காலிலே பெலிஸ்தியர் வந்து விடுவார்கள் என்று எண்ணி துணிந்து ஆசாரியர் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற கர்த்தரின் கட்டளையை மீறி சர்வாங்க தகன பலியை சவுல் செலுத்தினார். இவ்வாறு கர்த்தரின் கட்டளையை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் துணிந்து தானே பலி செலுத்தியதே இவர் செய்த முதல் தவறு. இதற்காக சாமுவேல் இவரை கடிந்து கொண்டார். இதனால் உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது என்று அவரிடம் சொல்லியும் விட்டார். 1 சாமுவேல் 13:12 இதை பார்க்கலாம். அதன் பிறகு திரும்பவும் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகையில் கர்த்தர் சவுலை நோக்கி, அமலேக்கியரை முறியடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் சவுல் அமலேக்கியரை மடங்கடித்து ராஜாவாகிய ஆகாகை கொல்லாமல் உயிரோடு பிடித்தான். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். இது சவுல் செய்த 2வது தவறு. சவுல் செய்த இந்த காரியத்துக்காக கர்த்தர் சாமுவேலிடம், சவுலை ராஜாவாக்கியது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். இதற்காக சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சாமுவேல் சவுலிடம் இதை குறித்து கேட்டபொழுது, இவன் இந்த கட்டளையை மீறி அவன் அந்த எல்லாவற்றையும் அழித்து போடாமல் இருந்ததை குறித்து அவனிடம் கேட்கும்போது சவுல் அதற்கு பதிலாக, ஜனங்கள் தான் ஆடு மாடுகளில் நலமானவைகளை கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். இவ்விதமாய் சவுல் கர்த்தரால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டார். இதன் பின்னர் கர்த்தர் தனது மனதிற்கேற்ற தாவீதை தெரிந்து கொண்டு
அவனை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை அனுப்பினார். சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அது மட்டுமல்லாமல் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்படியாக இந்த பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கும் பொழுதெல்லாம் தாவீது தான் சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் இந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி அவன் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். தாவீது பின்னர் கோலியாத்தை வென்ற அவனை முறியடித்த கதை நம் எல்லோரும் நன்கு அறிந்ததே. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஸ்திரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. சவுல் தாவீதின் மேல் பொறாமை கண்டான். அது முதல் சவுல் தாவீதை கொல்ல பலமுறை முயற்சித்தும் அவன் தோல்வியே அடைந்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் தாவீதின் மேல் எந்த தவறும் இல்லை என்றும் அவன் அறிந்திருந்தான். இருந்தாலும் அவன் மேல் கொண்ட பொறாமையின் காரணமாக அவன் ஒவ்வொரு நாளும் தாவீதை கொல்ல வகை தேடினான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தாவீதை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சவுலை கொல்ல தாவீதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருந்தது. இருந்தாலும் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதால் தாவீது சவுலின் மேல் கையை போடவில்லை. ஆனால் முடிவிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும் பொழுது அந்த யுத்தத்திலே சவுலும் அவருடைய 2 குமாரர்கள் யோனத்தான், மல்கிசுவா ஆகிய அந்த 2 குமாரர்களும் பரிதாபமாக மரித்து போனார்கள். இதுதான் சவுலுடைய சரித்திரம். இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? 1 கொரிந்தியர் 10:12 சொல்லியிருக்கிறபடி, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம் பார்த்த வண்ணம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அநேக நற்பண்புகளை கொண்ட பராக்கிரமசாலியான கம்பீர தோற்றமுடைய சவுல் ராஜா வீழ்ந்தது எப்படி? அவர் 2 முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனதற்கு காரணம் அவர் தன் சுயபுத்தியின் மேல் சார்ந்து தீர்மானம் எடுத்ததுதான். நீதிமொழிகள் 3:5 5-6 வசனங்களில், உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய அடுத்த தவறு பொறாமை. நீதிமொழிகள் 14:30 பொறாமை எலும்புருக்கி என்று கூறப்பட்டுள்ளது. தாவீதின் மேலுள்ள பொறாமையின் காரணமாகவே சவுல் திரும்பவும் தவறு செய்தார். பொறாமை ஒரு மனிதனை எப்படி அழிக்கக்கூடும் என்பதற்கு சவுலின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷ பொறுப்பை கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தர் மேல் சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிநடத்தலின்படி பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே கூறியபடி பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனத்தை நினைவு கொள்ள வேண்டும். இதை கடைப்பிடித்தோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.